எப்பா முருகா நம்மளோட ஃபாலோவர் வந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அவங்க பொண்ணு வந்து ஜேஇ எக்ஸாம் எழுத போகிறாங்க மே 4ஆம் தேதி. நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி மற்றும் தொழிலும் நல்லா சிறப்பாக அமையணும்னு சொல்லி வேண்டி அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. அவர் தன்னோட இன்னொரு ஃபாலோவரோட பையனுக்கு வந்து இன்றைக்கி திருமண நாள். ரெண்டாவது குழந்தை வந்து சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி அர்ச்சனை பண்ண சொன்னால் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஃபாலோவர் வந்து துணிக்கடை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரியாக பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது, கடன் பிரச்சனை நிறையா இருக்குது. அதனால் வேண்டி அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கும் அர்ச்சனை பண்ணியாச்சு. அப்போ இன்னொரு ஃபாலோவரோட பையன் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறான். நீட் எக்ஸாம் நல்லபடியாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சீட் கிடைக்கும்னு சொல்லி வேண்டி அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கும் அர்ச்சனை பண்ணியாச்சு. குடும்ப நலன் வேண்டி, ஆரோக்கியம் வேண்டி அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு ஆயிலை கொடுக்கணும், முருகன் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி அர்ச்சனை பண்ண சொன்னால் அவங்களுக்கும் அர்ச்சனை பண்ணியாச்சு. எனக்கு கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிறவர்களுக்கு இருக்குது. கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரணும், சீக்கிரம் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை அடையணும்னு சொல்லி வேண்டி அர்ச்சனை பண்ண சொன்னால் அவங்களுக்கும் அர்ச்சனை பண்ணியாச்சு. எப்பா முருகா, எல்லாரும் ஒன்றை நம்பி தான் இருக்காங்க. எல்லாரோட வேண்டுதலுமே நிறைவேற்று. வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னோட வேண்டி அர்ச்சனை பண்ணால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.